Hello students, வணக்கம். Transition elements, D block elements னுடைய atomic and ionic size அப்படிங்கிறது periodic tableல எப்படி variation ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, periodic tableல நம்ம beginningல +1லே தெளிவாக படிச்சிருக்கிறோம். left to right போகும்பொழுது என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும், டாப் டு பாட்டம் வரும்பொழுது பீரியாடிக் டேபிளுடைய டாப்பில் இருந்து பாட்டம் நம்ம மூவ் ஆகி வரும்பொழுது என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம படித்த ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் அயானிக் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் டு ரைட் நம்ம மூவ் பண்ணும் பொழுது அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது ஸ்டெடியாக இன்க்ரீசஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் ஆகிக்கிட்டே வருதுன்னா அதுக்கு என்ன மீனிங், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீசஸ் ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம். ஸோ ஒரே பீரியடில் எலக்ட்ரான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும் பொழுது என்னாகும் அப்படின்னா த நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது அங்கே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, சேம் சப்செல்லில் எலக்ட்ரானை நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னாகும், அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானை ஈஸியாக அது உள்ளே புல் பண்ணி எடுக்கும். அப்படி எடுக்கும் பொழுது ரேடியஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஓகே, இங்கே 3D சீரீஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஓகே, 3D சீரீஸில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யார், ஸ்காண்டியம். லாஸ்ட் எலமெண்ட் யார் அப்படின்னா ஜிங்க். எப்படி இங்கே அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது, பர்டிகுலராக ஒரு பிளேஸில் கன்சிஸ்டண்ட்டாக சேஞ்சஸ் ஆகாமல் பெரிய மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஓகே, ஸ்காண்டியம்னுடைய அட்டாமிக் நம்பர் 21, டைட்டானியம் பார்த்தீங்கன்னா 22, வெனாடியம் 23 அப்படின்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் லெஃப்ட்லேருந்து நம்ம ரைட் மூவ் பண்ணி வரும் பொழுது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது டி சப்செல்லில் இந்த மாதிரி எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அப்போது டி சப்செல்லில் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் ஆகும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் ஆச்சு அப்படின்னா இந்த அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை nth ஆர்பிட்டாலில் ns எலக்ட்ரான் சொல்கிறோம் இல்லையா, இவங்களை ஈஸியாக உள்ளே புல் பண்ணி எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த சைஸ் என்ன ஆயிரும், ரெடியூஸ்ட் ஆகிடும். இதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா குரோமியத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் உள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது டி ஆர்பிட்டாலினுடைய எலக்ட்ரான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும் பொழுது இவங்களுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஷீல்டிங் பவர் ஜெனரேட்டட் ஆகும். ஓகே, ஷீல்டிங் பவர் மீன்ஸ் இவங்களுக்குள்ளே ஒரு ஷீல்டிங் இருக்கும். இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இடையில் ஒரு பார்ஷியல் ஷீல்டிங் இருக்கும். ஸோ அந்த பார்ஷியல் ஷீல்டிங் அப்படிங்கிறத தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய இந்த ns எலக்ட்ரான் அப்படிங்கிறத நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அப்படிங்கும்போது அங்கே ரெண்டு விதமான ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். எப்படின்னா டி ஆர்பிட்டாலுக்குள்ளேயே எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ஒன்று இருக்கும். இந்த டி ஆர்பிட்டாலிருந்து ns ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை உள்ளே வர விடாமல் ஃபோர்ஸ் பண்ணி வெளியில் தள்ளிவிடும். ஓகே, அப்போது பார்ஷியலாக இங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கு இடையிலையும் ஒரு ரிப்பல்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ அந்த ரெண்டு ரிப்பல் 4s எலக்ட்ரானுக்கும் 3D எலக்ட்ரானுக்கும் இடையில் ஒரு ரிப்பல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால குரோமியத்திலிருந்து காப்பர் வரைக்கும் கன்சிஸ்டன்சி அட்டாமிக் ரேடியஸ் இட்ஸ் லீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜிங்க் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஜிங்க் ஹேவிங் 10 எலக்ட்ரான்ஸ் இன் டி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 10 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும் பொழுது இந்த டி ஆர்பிட்டால் அப்படின்றதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போது ns ஆர்பிட்டால் அப்படிங்கிறத ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது அட்ராக்ட் பண்ண விடாமல் இந்த டி ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது எலக்ட்ரானை விட கம்மியாயிடும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி அங்கே அதிகமாயிரும். அதனால் 4s எலக்ட்ரான் என்ன செய்ய முடியாது, நியூக்ளியஸ்குள்ளார போக முடியாது, நியூக்ளியஸினுடைய அட்ராக்ஷனுக்குள்ளார போக முடியாது. ஸோ த ஆர்பிட்டால் ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட், கொஞ்சம் நவந்து அப்படி வெளியில் இருக்கும். ஸோ த அட்டாமிக் ரேடியஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ்டு. ஸோ அப்போ பீரியாடிக் டேபிளில் 3D டிரான்சிஷன் எலமெண்ட்டில் அட்டாமிக் ரேடியஸ் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும் பொழுது
டிக்ரீசஸ் ஆகி ஃபைனலாக கொஞ்சம் இன்க்ரீசஸ் ஆகும். ஓகே, அப்போ குரூப்பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் குரூப்பில் நம்ம ஜென்ரலாக என்ன படிச்சிருக்கிறோம், அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே வரும் பொழுது இன்க்ரீசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். இதே மாதிரி தான் டி பிளாக் எலமெண்ட்ஸ்லையும் த எலக்ட்ரான்ஸ் ஆடட் டு த 4D சப்செட். 3Dக்கு அப்புறமா இப்போ நீங்கள் ஸ்கேண்டியம் எடுக்கிறீங்க இல்லையா, ஸ்கேண்டிக்கு அப்புறமா இட்ரியம் எடுக்கிறீங்க. ஸ்கேண்டியம்ன்றது 3D, இட்ரியம்ன்றது 4D. இப்படி வரும் பொழுது 3D ஆர்பிட்டாலை விட 4D ஆர்பிட்டாலினுடைய அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்றது ஹையர் தென் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் 3D சீரீஸ் அப்படின்னு சொல்லும். ஓகே, ஆனால் அதே மாதிரி 5Dயில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஓகே, ஸோ சம் எக்ஸப்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷன் சொல்லும். Radius of 5D element which has nearly same atomic radius as that of corresponding 4D element. அப்போ 4Dயும் 5D எலமெண்ட்டும் அட்டாமிக் ரேடியஸில் சேமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா டியூ டு லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். ஸோ லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.